மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் அமைச்சர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன், என்னென்ன மாதிரியான கேள்விகளை அமைச்சர்கள் முன்வைத்தார்கள்? இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த ஒரு ஆய்வுக் கூட்டமானது சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் 7 அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அமைச்சர்கள் துரைமுருகன், தங்கம் தென்னரசு, மா சுப்பிரமணியன், சேகரபாபு என்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN உள்ளிட்ட ஒரு 7 அமைச்சர்கள், அதே போன்று பல்வேறு துறை உயரதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். முக்கியமாக சென்னையைச் சேர்ந்த 3 MPக்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களும் பலர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டம் துவங்கியதிலிருந்து மிகுந்த பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்களே பல்வேறு கேள்விகளை காட்டமாக எழுப்பி வருகிறார்கள். மயிலாப்பூர் தொகுதி MLA பேசும்போது, என்னுடைய தொகுதியில் பல்வேறு இடங்களில் மழைநீர் கால்வாய் மண்ணால் தூர்ந்து போயிருக்கிறது, அவை அகற்றப்படவில்லை. அப்படியே தூரை எடுத்தாலும் அந்த கழிவுகளை எடுத்தாலும் கூட கால்வாய் பக்கத்திலே போடுகிறார்கள். மீண்டும் மழை பெய்தால் அவை எல்லாம் கால்வாய்க்குள் சென்று விடுகிறது. பின்னர் எப்படி கால்வாய்க்குள் மழை தண்ணீர் செல்லும்? இது பல முறை நான் சொல்லியும் இந்த குறை நிவர்த்தி செய்யப்படவில்லை என்ற ஒரு கருத்தை மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வேலு தெரிவித்திருந்தார். இதே போன்று ஒவ்வொருவரும் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். குறிப்பாக அம்பத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைநீர் கால்வாய் பணிகள் 75 விழுக்காடு பணிகள் தான் நடைபெற்றிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 25 விழுக்காடு பணிகள் எப்போது முடிவடையும் என்ற ஒரு கேள்வியும் அமைச்சர்களிடம் முன்வைத்தனர். மேலும் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேள்விகளை அமைச்சர்களை பார்த்து எழுப்பினார். அதாவது கீழ்கட்டளை பகுதியில் பல்வேறு இடங்களில் ஆக்கிரமிப்புகள் இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது, புகார்கள் வந்திருக்கிறது. அவை ஏன் அகற்றப்படவில்லை, என்ன காரணம் என்று அதிகாரிகளை பார்த்து கேள்வி எழுப்பினார். அதற்கு அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு மாற்றிடம் வழங்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. எனவே மாற்றிடம் வழங்கிய பிறகு அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அமைச்சர் நேரு அதிகாரிகளை பார்த்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். ஒவ்வொரு கேள்விக்கும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்போம், திட்டங்கள் துவங்கி இருக்கிறது என்ற ஒரு பதிலை அளித்த போது ஆவேசமான அமைச்சர் திரு நேரு, ஒவ்வொரு கேள்விக்கும் பணிகள் துவங்கி இருக்கிறது, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இப்படியே பதிலை அளித்திருந்தால் அதற்குள் மழை வந்துவிடும், மழை வந்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது, இது போன்ற பதிலை எல்லாம் அளிக்க கூடாது, திட்டமிட்டபடி பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் மத்திய சென்னை தொகுதி MP தயாநிதி மாறன் சற்று முன்பாக அவர் பல்வேறு கேள்விகளை, மக்களுடைய குமுறல்களை இந்த கூட்டத்தில் வெளிப்படுத்தினார். சென்ட்ரல் ரயில் நிலையம் பின்புறம் இருக்கக்கூடிய கல்யாணபுரம் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் போது கடுமையாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதை தொடர்பாக பல்வேறு அமைச்சர்கள் மேடையில் வீற்றிருக்கின்ற அமைச்சர்களில் நிதியமைச்சரை தவிர்த்து மற்ற அனைத்து அமைச்சர்களும் நேரில் வந்து ஒவ்வொரு மழையின் போதும் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அதற்கு தீர்வு எட்டப்படவில்லை, நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னால் பதிலளிக்க முடியவில்லை, பணம் இல்லை, அதனால் பணிகள் நடைபெறவில்லை என்று என்னால் கூற முடியாது. எனவே மக்களுடைய பாதிப்புகளை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கடந்த ஆண்டு பெய்த மழையின் போது, நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பெய்த மழையின் போது எத்தனை இடங்கள் பாதிக்கப்பட்டன, மக்கள் அளித்த எத்தனை புகார்கள் பெறப்பட்டன, இந்த புகார்கள் மீது எடுத்த நடவடிக்கைகள் என்ன, கடந்த ஆண்டு பாதிக்கப்பட்ட பகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கும், அவற்றை எந்த அளவிற்கு தற்போது பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் ஒரு ஒப்பீடாக அதிகாரிகள் தந்தால்தான் எந்த அளவிற்கு பணிகள் நடந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். எனவே பொதுவாக பணிகள் நடைபெறுகிறது என்று கூற அதிகாரிகள் சொல்லக்கூடாது. முழுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவர்த்தி செய்ய வேண்டும். வரும் மழை காலத்திற்குள்ளாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மக்கள் கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது என்ற ஒரு ஆதங்கத்தை மத்திய சென்னை தொகுதி MP தயாநிதி மாறன் தெரிவித்திருந்தார். அதே போன்று தென் சென்னை தொகுதி MP தமிழச்சி தங்கபாண்டியனும் தனது தொகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் நிறைவேற்றப்பட வேண்டிய பல பணிகளை அவரும் எடுத்துரைத்தார். இப்படி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று MPக்களும் பல்வேறு குறைகளையும் பணிகள் சரியாக நடைபெறவில்லை என்ற தகவல்கள் முன்பாகவே நேரடியாக தெரிவித்து வருவதன் காரணமாக இந்த கூட்டம் மிகுந்த பரபரப்பாக தற்போதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நன்றி சங்கரன், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.